Example 1.3 A is equal to x belongs to n 1 less than x less than 4 and then b is equal to x belongs to w such that 0 less than or equal to x less than 2. Third one c is equal to x belongs to n such that x is less than 3. இந்த மூணு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மூணு கண்டிஷன் கொடுத்துட்டு கீழே என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா a cross b union c இது ரெண்டுமே ப்ராக்கெட்டில் இருக்குது ஈக்குவல் டு a cross b யூனியன் a cross c இது ரெண்டுமே தனித்தனியாக ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா a என்னது b என்னது c என்னது இந்த மூணுமே நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன அண்ட் தென் ஹோல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நேச்சுரல் நம்பரில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்ன ஷார்ட்டாக சொல்லுவாங்க அப்படின்னா n. அதே மாதிரி ஹோல் நம்பரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா w. ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எப்பவுமே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1 2 3 இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் இதுலேயும் இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அதனால தான் இதோட ஸ்டார்டிங் லெட்டர் என்ன, இது எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா அண்ட் ஹோல் நம்பர்ஸ் இது ஸ்டார்ட் ஆகுது w, அதனால தான் அதை டபிள்யூன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது எதில் ஆரம்பிக்கும் அப்படின்னா 0 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா. ஸோ இது தெரிஞ்சால் தான் இந்த சம்ம நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ எக்ஸ்ன்றது நேச்சுரல் நம்பர், அதுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் வந்து 1 விட கூட 4 விட கம்மி. ஓகேவா? நேச்சுரல் நம்பர் அப்போ கண்டிப்பாக வந்து 1 தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது இதில் என்னெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னா 1 இருந்திருக்கும் 2 இருந்திருக்கும் 3 இருந்திருக்கும் 4 இருக்கும். ஸோ 1லேருந்து 4 வரைக்கும் அதில் 1ம் கிடையாது 4ம் கிடையாது. அப்போ எந்த நம்பர் மட்டும்தான் வரும் அப்படின்னா 2ம் 3 மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஏ. அடுத்து பி. பின்றது வந்து ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் எதில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும்னா 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து 0லேருந்து 2 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு சிம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்துருச்சு. அப்போ அந்த 0வும் அதில் இருக்குது. ஆனால் 2வை விட கம்மி. அப்போது 0 கண்டிப்பாக இருக்குது, 2வை விட கம்மினா 1. ஸோ 2 வந்து வராது. அடுத்து மூணாவது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3. அப்போது எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா 3யை விட கம்மி. ஆனால் நேச்சுரல் நம்பர் நம்ம ஸ்டார்ட் ஆகுறதே 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 3 விட கம்மினா 1 இருக்கும் 2 இருக்கும். ஸோ 1 2. அப்போது ஏனா 2 3, பினா 0 1, சினா 1 2. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சதை எழுதிக்கணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 and b is equal to 0 1 and c is equal to 1 2. ஸோ இப்போ இந்த மூணையும் யூஸ் பண்ணி தான் இதையும் இந்த ஃபஸ்ட் ஒர்க்கை சால்வ் பண்ண போகிறோம். நம்ம கொடுத்துருக்க ஃபஸ்ட் இதில் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் சைட், அந்த பக்கம் இருக்கிறது ரைட் சைட். ஸோ லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கிறது நான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன். ஏ கிராஸ் பி யூனியன் சி அதை தான் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுலேயுமே ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி, பி இந்த இருக்குது சி இந்த இருக்குது. அப்போ ரெண்டை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது பின்றது 0 1 யூனியன், சின்றது 1 2. ரெண்டையும் யூனியன் பண்ணும். யூனியன் வந்து சேர்க்கணும். அப்போ என்ன சேர்த்துட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. 2 1s இருந்துச்சுன்னா ஒரு தடவை தான் 1s எழுதணும். நெக்ஸ்ட்டு 2. ஸோ 0 1 2 பி யூனியன் சியோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏயோட ஆன்சர் இந்த இருக்குது 2 3 கிராஸ் பி யூனியன் சியோட ஆன்சர் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ 0 1 2. இப்போ அகெயின் என்ன பண்ணணும், கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எழுத போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே ஆர்டர் பேர்ஸில் எழுத போகிறோம். அப்போ ஆர்டர் பேர்ஸில் எழுதும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதையும் பண்ணணும். அப்போ 2 0, நெக்ஸ்ட்டு 2வையும் 1ஐயும் பண்ணணும். ஸோ 2 1, அடுத்து 2வையும் 2வையும் பண்ணணும். 2 2. ஓகேவா? அடுத்ததில் ஸோ இப்போ நம்ம இது முடிச்சிட்டோம். அடுத்தது 3யை வச்சு பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படி பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 3 0, அடுத்து 3 1, ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 2. 3 2. ஸோ லெஃப்ட் சைடு இருக்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கிராஸ் பி யூனியன். இதே ஆன்சர் தான் எனக்கு எந்த பக்கமும் வரணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடும் வரும். ஓகேவா? அப்போ நம்ம தப்பாக வருது அப்படின்னா நம்ம பண்ணியிருக்க ஆன்சர் வந்து தப்புன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏ கிராஸ் பி, இது ப்ராக்கெட்டில் இருக்குது, யூனியன் ஏ கிராஸ் சி இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ப்ராக்கெட்டுமே ஃபைன் பண்ணிட்டு வர ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனியன் பண்ணணும். அப்போ ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்.
அப்போ A cross Bனா என்னது? Aயோட வேல்யூ வந்து 2,3 cross Bயோட வேல்யூ 0,1. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எழுத போகிறோம். ஸோ இதையும் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ வர ஆன்சர் வந்து 2,0 ஆர்டர் பேர்ஸில் இருக்கும், 2,1. ஸோ அடுத்தது வந்து 3 வச்சு எழுதணும். இதையும் எழுதணும். அப்போ வர ஆன்சர் வந்து 3,0 and then 3,1. A cross C equal to A cross Cயோட ஆன்சர் ஏயோடது வந்து 2,3. சாரி, அடுத்து வந்து சியோடது வந்து 1,2. ஸோ மேலே செஞ்ச சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு 2 வச்சு இது ரெண்டையுமே பண்ணணும். அப்போ வர ஆன்சர் வந்து 2,1, அடுத்து வந்து 2,2. ஸோ அதுக்கு அடுத்த ஆர்டர் பேர்ஸில் எழுதுறது வந்து இது ரெண்டையும் எழுதணும், விச் மீன்ஸ் 3,1 and then 3,2. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா யூனியன் பண்ணணும். அப்போது A cross B யூனியன் A cross C ரெண்டுமே யூனியன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டோட ஆன்சரையுமே எழுதிடணும். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா A cross Bயில் வந்து 2,0, 2,1, 3,0, 3,1. ஸோ யூனியன் A cross Cயோட ஆன்சர் இந்த இருக்குது. ஸோ 2,1, 2,2, 3,1, 3,2. இப்போ ரெண்டையுமே யூனியன் பண்ணுவோம். யூனியன் என்ன செய்யணும்? எல்லா ரெப்பிட்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே அப்படியே எழுதணும். 2,0 இருக்குது. ஸோ 2,1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 1 டைம் நம்ம எழுதினா போதும். அடுத்து 3,0, அடுத்து 3,1. 3,1ன்றது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ இன்னும் எழுதாது, இது ரெண்டு நம்ம இன்னும் எழுதவே இல்லை. 2,2, லாஸ்ட் ஒன் இஸ் 3,2. எழுதாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்ச ஆன்சர் இந்த இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து இந்த இருக்குது. ரெண்டுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்னன்னா 1 = 2, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் எழுதினதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடணும். ஸோ A cross B union C which is equal to A cross B union A cross C. ஸோ இது நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்.